போகிறேன். உடலுக்கு வலிமை தரும் திருக்கை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது புள்ளி திருக்கை மீன் தான் நான் வாங்கியிருக்கிறது. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. ஆனால் மேலே இருக்க கருப்பை மட்டும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டா வந்துடும் எல்லாமே. சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து நான் இன்றைக்கி எப்போயுமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, வெந்தயம், கடுகு, சீரகம் இது 4மே ஆட் பண்ணி பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் அந்த ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. திருக்கை மீன் பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்கும். லேயராக அதில் முள் பார்த்திங்கன்னா இருக்காது. அது ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. திருக்கை மீன் வந்து உடலில் வலிமைக்கு அவ்வளோ நல்லது. நம்ம இப்போ பத்திய சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா திருக்கை மீன் கண்டிப்பாக சாப்பிட்லாம். எல்லா இதுவுமே ஹெல்த் பெனிஃபிட்டுமே அதில் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அதில். மினரல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. விட்டமின் டி, சி, B1, B12 எல்லாமே இருக்குது. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே நல்லா வதங்கணும். தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. இதில் கருவாடு அதெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதையுமே நம்ம வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கால்சியம், பொட்டாசியம், மினரல் எல்லாமே இதில் இருக்குது சத்துக்கள். இப்போ நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். நான் மல்லித்தூளில் பார்த்திங்கன்னா சீரக, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணி இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மீனை போட்டு நம்ம வைக்க வேண்டியதான். மீன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதில் வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு புட்டு கூட செய்வாங்க. சிக்கன் 65 மாதிரி கூட இதை பண்ணலாம். இப்போ நான் மீன் போட்டுட்டேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். கடைசியாக இதை இறக்க போகும்போது பூண்டு, மிளகு நச்சு போட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. உடல் வலிமையை சேர்க்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க.